ஹாய் ப்ரோ, நம்மள்ட்ட வந்து ஒரு கஸ்டமர் இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து டிஸ்பிளே மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன் இது தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக போட பார்க்குறேன். ஸோ வந்து கவனமாக ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்மளே வீட்டில் கூட ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு எப்படி டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை போடுறேன். ஸோ வந்து நீங்கள் பாருங்கள். பட் வந்து அதுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுது டிஸ்பிளே நம்ம ஏன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அதையும் சொல்லிடுறோம். நீங்கள் பார்த்து உஷாராக உங்களோட ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோடய ரிஸ்கில் பண்ணுறேன், எனக்குமே அவ்வளோவா சர்வீஸ் தெரியாது. நம்ம ப்ரோ வந்து பக்கத்தில் இருந்து கைட் பண்ண போகிறாரு. அவர் சொல்ல சொல்ல நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து டிஸ்பிளேவும் வாங்கியாச்சு. இதுக்கு வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்கிறாங்க டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து அதை அப்படியே டிஸ்பிளே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வெளியே எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் வந்திருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே தான் இது. ஸோ ஓகே, இப்போதைக்கு டிஸ்பிளே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை கலட்டணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோ? ஃபஸ்ட்டு இந்த பேக் டோரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல் க்ளூவில் இருக்கும். பண்ணிடணுமா? ஆமாம், ஃபுல் க்ளூவில் இருக்கும். அது லைட்டாக அந்த ஸ்பின்னரை விட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் அப்படியே கழட்டணும். ஓகே ப்ரோ. இது வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக மைல்டாக ஹீட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஹீட்டு சர்வீஸ்க்குன்னு நான் வாங்கலை. இது வந்து நார்மல் ஒரு சின்ன ஒரு ஏர் ட்ரையர். இது வந்து ஒரு மைல்டான ஹீட்டு தரும். இது மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹீட் இல்லாமல் சும்மா வார்மாக இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக் டோரு. அது லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிருமா. ப்ரோ தான் சொன்னார். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. இது என்ன மாடல் ப்ரோ? இது விவோ Y56 மாடல். Y56 இது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைப். இதை பாருங்களேன், அப்படியே ஈஸியாக வருது. நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா அப்படியே வச்சு இழுக்க தான் செஞ்சேன். அப்படியே பட்டர் மாதிரி கட் ஆகுது. இந்த இடம் மட்டும் லைட்டாக ஹீட்டு தேவைப்படுது. ஆமாம், அந்த க்ளூ ட்ரை ஆகிற வரையும் அடித்தா போதும். பாருங்கள், அப்படியே போகுது பாருங்களேன், அப்படியே கிளைட் ஆகுது. ரொம்ப ஈஸியாக அவ்வளோதான், முடிச்சிட்டோம். டோரே நம்ம கழட்டிட்டோம். ஸோ வந்து டோரை கழட்டினோடனே இது என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் டோரு. இது வந்து தனியாக வச்சுருவோம். பாருங்களேன், கேமரா வந்து வெளியில் அவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தாலும் உள்ளே இவ்வளோ சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்ரி, மதர் போர்ட் செக்ஷன்லாம் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் போடுறது, ஸ்பீக்கரு அதெல்லாம் இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ வந்து இதை கழட்டிட்டோம். நம்மளோட ப்ரியாரிட்டி என்னென்னா டிஸ்பிளே மாற்றணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ பண்ணணும்? இந்த பேனல் பேட்டரியை கழட்டணுமா ஃபஸ்ட்டு? இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேனலை ரிமூவ் பண்ணணும். ஓகே ஓகே, சரி ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை கழட்டணும். இது அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு என்ன பிட்டு ப்ரோ யூஸ் பண்ணோம்? ஸ்டாரா ப்ளஸ்ஸா? ஸோ வந்து இதில் வந்து இந்த ப்ளஸ்ஸு, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நம்மள்ட்ட இருக்குது. 1500 தான். ஸோ அது வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதில் போட்டாச்சு. போட்டுட்டு எப்படி ப்ரோ ஒன்று ஒன்றா கீழே இருந்து கழட்டணுமா? வந்து நம்ம பொறுமையாகவே கழட்டுவோம். கீழே உள்ள அந்த மாதிரி கழட்டது பாருங்கள். ஒன்று ஒன்றா அப்படி கழட்டி இங்கே வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப எஃபர்ட்டே இல்லாமல் டக்கு டக்குன்னு கழட்டிடலாம் போல் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருந்தா. நான் சர்வீஸ் பண்ணுறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரமாக திருப்புவாங்க ஒரு ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு. அது ஒரு சில ஸ்டைலு, இது அட்வான்ஸான ஸ்டைல். அது கீழே கழட்டுறோம். கீழே எதுக்காக ப்ரோ கழட்டுறோம்? கீழே என்ன வேலை இருக்குது? இல்லை, இது செட்டாக ஃப்ரேமோடு தான் வரும். ஓ, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு போர்டு எல்லாமே அந்த செக்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓ ஓகே ஓகே ஓகே. அவள் வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. இப்போ மேலே உள்ளதெல்லாம் கழட்டுவா ப்ரோ? ஆமாம். சரி ஓகே. இது எப்படி ப்ரோ எல்லாத்துக்குமே ஒரே ஸ்க்ரூ தான் வருமா, இல்லை ஒவ்வொரு ஸ்க்ரூ வேறு சைஸ் மாறுமா? இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே இந்த ப்ளஸ் தான் வரும். இந்த ஐஃபோனு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் மாறும். இல்லை ப்ரோ, அது கேட்கல. இந்த ஸ்க்ரூ லென்த்து கேட்குறேன். லென்த் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். ஒரு ஃபோனில் ஒரே லென்த்தாக தான் வரும். ஒரு சில ஸ்க்ரூ மட்டும் பெருசாக சிக்கிறது அந்த மாதிரிலாம் வராதுல? அதெல்லாம் வராது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரே இதுதான் வரும். ஓகே ப்ரோ, ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்? இங்கே சிம் ட்ரே இருக்குல்ல? ஆமாம், அந்த சிம் ட்ரேவை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது எதுக்கு ப்ரோ ரிமூவ் பண்ணணும்? அது இதை ரிமூவ் பண்ணால் தான் பேனல் ஓப்பன் ஆகும். சரி ப்ரோ, பின் ஏதாவது வச்சுருக்கீங்களா?
ஓகே, இதுக்காக தான் இந்த ஃப்ரேம் உள்ள எல்லா இதையுமே கழட்ட சொன்னீங்களா ப்ரோ? ஆமாம். இது என்ன ப்ரோ, இது ஏதோ கழட்டி விட்டீங்க, இது சொல்ல அது ஃபிங்கர் பிரிண்ட். அது ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்ஷன். ஃபிங்கர் பிரிண்டா? இது எங்கே இருந்து ப்ரோ கழட்டி? இங்கே இருக்குல்ல, இதில் இது கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்தா? ஆமாம். ரிமூவ் பண்ணும்போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் ஆகும். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல இருந்து கழட்டினாரு. கழட்டும் போது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிப்பு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ நாளாக இருந்தேன்னா, அன்எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தேன்னா, இது கழட்டும் போது இதை பிச்சிருப்பேன் நேரம். இப்போ ப்ரோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கார், அதை கரெக்டாக கழட்டணுன்னு அது பொறுமையாக அதை தூக்கிட்டு அதை கழட்டிட்டு எடுத்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டரி கனெக்டரை ரிமூவ் பண்ணி, பேட்டரியை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம் ப்ரோ. பேட்டரியை ரிமூவ் பண்ணால் தான் இது கீழே உள்ள ஸ்டிப்பு வரும், டிஸ்பிளே ஸ்டிப்பு. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது சேஃப்டிக்காக தானே ப்ரோ? இல்லை, இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணணும். பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணுங்க, பேட்டரி வந்துடும். ஃபுல் பண்ணணுமா? ஆமாம். ஓகே, பேட்டரிலாம் ப்ரோ இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இதுதான் இதுதான் டிஸ்பிளேவோட ஸ்டிப்பு. இதுவா ப்ரோ? ஆமாம். இது வந்து மெயின் போர்டுக்கும் சப் போர்டுக்கும் உள்ள கனெக்ஷன். இது சப் போர்டுங்கிறது என்ன ப்ரோ? சிசி போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, மைக்கு, சார்ஜிங்கு எல்லாமே இந்த போர்டில் தான் மெயினாக வரும். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இதை வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாமா? டிஸ்பிளே மட்டும் தான் நம்ம இதில் மாற்றுறோம்ல ப்ரோ? வேறு எதுவும் இல்லை, டிஸ்பிளே மட்டும் தான். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல இருந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணுமா? ஆமாம். அந்த இது இருக்குல்ல, இதை வச்சு அந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிடலாம். அந்த இந்த இதை வச்சு பண்ணுவா? பண்ணலாம். மேலே இருந்து பண்ணுங்க, கீழே இருந்து பண்ணாதீங்க. மேலே இருந்து. ஆமாம். எங்கே டேமேஜ் ஆகிருக்கோ அங்கேருந்து பண்ணுங்க. வந்துருச்சு ப்ரோ, வந்துருச்சு. இந்த ஸ்டிப்பு மட்டும் இங்கேயே இருக்கே ப்ரோ, அது எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. பிஞ்சிருச்சா? ஓகே பிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, சரி ஓகே. இது எதாவது க்ளீன் எதாவது பண்ணணுமா ப்ரோ? ஆமாம். இந்த சுற்றி எல்லா கார்னர்லையுமே அந்த க்ளூவை ரிமூவ் பண்ணணும். இது இந்த மிஷினை வச்சு க்ளீன் பண்ணலாம்? க்ளீன் பண்ணிடலாம். இது எப்படி ப்ரோ, இது சுற்றிட்டே இருக்குமா? சுற்றுறனால க்ளீன் ஆகுமா? ஆமாம். வேறு சொல்யூஷன்லாம் போட்டு துடைக்கணுமா ப்ரோ? அது லாஸ்ட்டாக நீங்கள் க்ளூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்யூஷனை வச்சு அந்த துணியை வச்சு லைட்டாக இழுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இது ஆல்கஹால் சொல்யூஷன் இருக்குது, இதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்ப்ரே பண்ணிட்டு சும்மா லைட்டாக நல்லா தொடச்சி எடுத்துடணும். சரி ஓகே ப்ரோ, இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணோம்? க்ளீன் பண்ணிங்களா? இந்த டிஸ்பிளேவை அப்படியே மேலே உட்கார வச்சு பாருங்கள், எல்லா சைடுமே பர்ஃபெக்டாக உட்காருது. இது என்னமோ இருக்கே ப்ரோ? அது பின்னாடி உள்ளது தான், அது ஒன்று. நம்ம இந்த ஸ்டிப்பை மட்டும் உள்ளே வச்சு இதுக்குள்ளே வச்சுட்டு உட்கார வச்சு பார்க்கணும். கரெக்டாக உட்காருதான் பாருங்கள். இந்த சைடில் ஏதாச்சும் கேப் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேப் எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா க்ளூ ஊற்றி அப்படியே அந்த டிஸ்பிளேவை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இது செக்லாம் பண்ண வேணாமா ப்ரோ? ஃபஸ்ட் செக் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு லெகோ கனெக்டர் மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். மாட்டி ஆமாம், நல்லா கிளிக் ஆகுது. கிளிக் ஆயிருச்சா? அப்புறம் அந்த பேட்டரியை மாற்றுங்க. பேட்டரியை மாற்றணுமா? ஆமாம். பேட்டரியை மாட்டியாச்சு. அதுக்கு ஒரு கிளிக்கு. ப்ரோ கிளிக் ஆக மாட்டேங்குது. ஆகும் கொஞ்சம் பொறுமையாக. கிளிக் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சைடில் இந்த போர்டை இது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த போர்டை டைட்டாக பிடிச்சிக்கணுமா? ஆமாம். ஏன்னா இது இந்த கனெக்டரோட ஸ்டிப்பு பின்னாடி இருக்கும், அது டச் ஆகணும். ஓகே ஓகே. இதை டைட்டாக பிடிச்சிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணணும். புதுசாக இருக்கே ப்ரோ டிஸ்பிளே, ஃபோனே புதுசு மாதிரி ஆயிரும் போல இப்போ இது மாற்றிட்டா. இது மேலே உள்ள கிளிக்கலாமா இல்லை வேலை முடிஞ்ச அப்புறம் கிளிக்கணுமா? இல்லை, எல்லாமே முடிச்சுட்டு க்ளூ போட்டுட்டு ரப்பர் பேண்ட் பேஸ்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டணும். நீங்கள் ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணும்போது இந்த இதை பிரிச்சிங்கன்னா மேலே உள்ள க்ளூ எல்லாமே அதோட சேர்ந்து வந்துடும், எக்ஸ்ட்ரா உள்ள க்ளூ எல்லாம். ஓகே ஓகே. ப்ரோ அந்த இது Note 10+1 டிஸ்பிளே இது பேக் டோர் மாத்திரமே, அதையும் காட்டுங்க ப்ரோ. இந்த அது காஞ்சிருச்சா ப்ரோ? அது டோரு காஞ்சிருக்கும். இது ஒன்று டோர் மாற்றணும். இப்போ தான் நான் தான் மாற்றினேன் ப்ரோ சொல்ல. ப்ரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு பெரிய சர்வீஸ் மேன் ஆக்க போகிறாரு. நான் பக்காவாக போட்டிருக்கோம். இது ஃபோன் ஆன் ஆகுது ப்ரோ. இது ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது போல் பழைய மாடல்னால. ஆன் ஆகிடுச்சா? இப்போ எமர்ஜென்சி ப்ரோ, பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியாது, கஸ்டமர் சொல்லலை. தெரியாது. ஓகே ஓகே. எமர்ஜென்சி காலில் டச்செலாம் வேலை செய்யுது ப்ரோ, பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்கா? கிளாரிட்டியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்னஸாக இருக்குன்னு. இது டார்க் மோடில் வச்சுருக்காப்புல, லைட் மோடு மட்டும். இப்போ பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ.
அது ஒரிஜினல் டிஸ்பிளேல இருந்த மாதிரியே இருக்கு, இன்னும் குறை எதுவும் இல்லையே. நம்ம போகிறது எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். 1000 ரூபாய்க்கு ஒரு இருந்த மாதிரி, 1000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து இதெல்லாம். ஃபோன் இருந்த மாதிரியே ரெடி ஆகுது. வெளியெல்லாம் கொடுத்தா எவ்வளோ ப்ரோ கேட்பாங்க இதுக்கெல்லாம்? ஏன்னா 1500 1800 அது மாதிரி கேட்பாங்க. நம்ம 1000 ரூபாயிலே பண்ணி முடிச்சிடலாம். ஆமாம். ஒரு நம்ம பண்ணுறதுனால லேட் ஆகுது. நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்களா? டக்கு டக்குன்னு இதெல்லாம் முடிச்சிடலாம். சின்ன வேலை தான். கஸ்டமரை நிற்க வச்சுட்டு டக்குன்னு முடிச்சு கையில் கொடுத்துடலாம். ஆமாம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ டிஸ்பிளே மாற்றிட்டேன். மாற்றிட்டீங்களா? திரும்ப இந்த பேட்டரியை கழட்டிடுங்க. பேட்டரியை கழட்டிடவா? ஆமாம். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து பண்ண போகிறீங்க, ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே இருந்து அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ ப்ரோ சொல்கிறாரு பாருங்களா, இங்கேருந்து கழட்டணுமா? எப்படி ப்ரோ? இந்த கனெக்டர் அங்கேருந்து கழட்டணும். ஒயர் மாதிரி பிடிச்சி இழுத்தா நம்மளுக்கு ஸ்டிப்பு கட் ஆயிரும். அப்புறம் டிஸ்பிளே குப்பைக்கு போயிருமா? ஆமாம். ஓகே. டிஸ்பிளே வந்து வெளியே கழட்டிட்டீங்களா? இப்போ டிஸ்பிளேவை தனியாக வச்சுட்டேன். இப்போ என்ன இந்த கார்னர் ஃபுல்லாக பேஸ்ட் போடுங்க. அந்த இது நோட் 10+ மாதிரி. ப்ரோ இந்த ஒயிட் பேஸ்ட் போடுமா? ஒயிட் பேஸ்ட்டே போடுங்க. ஒயிட் பேஸ்ட் போடணும். 2 கம்மும் இருக்குது ப்ரோ. பேக் டோருக்கு வந்து பிளாக் கலர் போட்டோம். இப்போ ப்ரோ வந்து என்ன சொல்கிறான்னா டிஸ்பிளேக்கு வந்து ஒயிட் கலர் போடுங்க அப்படின்ற, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த ப்ளூ. எப்படி ப்ரோ? அதே மாதிரி ஓரத்தில் போட்டால் போதும்ல? கேமரா பக்கத்தில் இருந்து அந்த கார்னர் போவாங்க. ஓகே. கீழேயும் டிஸ்பிளே கரெக்டாக உட்காருதான்னு பார்த்து அமுக்கிடுங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே ப்ரோ, ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டீங்களா? இப்போ 4 சைடும் பாருங்கள், எல்லா சைடும் உட்காந்துருச்சாங்க. 4 சைடும் இருக்குது ப்ரோ. கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக போய் உட்காந்துருச்சு ப்ரோ. ஓகேவா? அப்போ திரும்ப அந்த கனெக்டரை மாற்றி பேட்டரியை மாட்டிடுங்க. ஓகே ப்ரோ. இது கம்மு காய்கிறதுக்கெலாம் எவ்வளோ நேரம் ப்ரோ எடுக்கும்? கம்மு காய்கிறதுக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் ஆகும். ஆமாம். அது வரையும் ரப்பர் பேண்ட் வச்சுக்கணும். எவ்வளோ காயுதோ அவ்வளோ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ப்ரோ. இப்போ என்ன பண்ணணும்? பேட்டரி போட்டுறணுமா? இந்த கனெக்டரை இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. எப்படி ப்ரோ? இது அப்படி தான் இருக்குமா? இல்லை, நீங்கள் பேட்டரி வைக்கும்போது கரெக்ட் ஆயிடும். பேட்டரி வைக்கும்போது அது உள்ளே போயிடும். ஆமாம். ஓகே. பேட்டரி கம் எதுவும் போட தேவையில்லையா? இல்லை, ஆல்ரெடி அது கம் இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுறப்பயே தெரியும். ஓகே. ஸோ இப்போ பேட்டரிலாம் போட்டேன் ப்ரோ. போட்டுட்டிங்களா? மேலே அந்த ஃப்ரேமை மாட்டிடுங்க. இது 1 செகண்ட் திரும்ப ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துருவோமா ப்ரோ? செக் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறது செக் பண்ணலாம். ஆனால் திரும்ப கம் போட்டு கழட்டி மாட்டணுமா? ஒரு டவுட்டுக்கு ஆன் பண்ணி மட்டும் பார்த்துருவோம். சந்தேகமாக இருக்குது. ஆன் ஆகுது. இப்படியே வச்சு பண்ணிடுவா ப்ரோ? பண்ணிடுங்க. இதை வச்சுட்டு இந்த மேலே இருக்குல்ல, இந்த க்ளூ எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போனா தான் பேக் டோர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஓகே ப்ரோ, முடிச்சிட்டேன் ப்ரோ. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் நின்றுச்சு. ஓகேவா? ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ரோ. க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக் டோரில் உள்ளதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பேக் டோரில் உள்ளதையும் ரிமூவ் பண்ணணுமா? ஆமாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த டோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொன்னீங்க. க்ளீன் பண்ணிட்டேன் ப்ரோ. வேறு என்ன ப்ரோ? க்ளீன் பண்ணிட்டீங்களா? இந்த மேலே இந்த பேனல் இருக்குல்ல? ஆமாம். இந்த ஃப்ரேமு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை உட்கார வைங்க. ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை கனெக்ட் பண்ணிடணும். ஆமாம். எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணுறது? ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃப்ரேமை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கணும். சைடில் வச்சுட்டு வீடியோவில் தெரியல. ஓகே. இப்படி பிடிச்சிக்கணும். ஃப்ரேமை பிடிச்சிக்கிட்டு இந்த கனெக்டரை ஒரு கையால் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். சொல்லிட்டு ஒரு கையால் இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஆமாம். ஓகே ப்ரோ, கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ஃப்ரேமை இது மேலே வச்சுருங்க. ஓகே ப்ரோ, எல்லாமே பண்ணியாச்சு ப்ரோ. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாம். சரி, ஓகே ப்ரோ. இதுதான் கடைசி ஸ்க்ரூ. நம்ம ப்ரோ வந்து கஸ்டமர் அட்டன் பண்ண போயிருக்காப்புல, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டாப்புல. ஸோ வந்து இந்த ஸ்க்ரூ போடும்போது ஒரு விஷயம் சொன்னாப்புல, ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக அழுத்தி போட்டுறக்கூடாது, இதை பார்த்து பொறுமையாக போடணும். அது ஏன்னா இது போய் அந்த பக்கம் டிஸ்பிளேயில் குத்திடுமா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க, ரொம்ப டைட்டாக போடாதீங்க அப்படிங்க.
அவங்க ப்ரொஃபஷ்னலு அது எந்த இடத்துல எவ்வளோ தூரம் வரையும் போடணும் அப்படின்னு தெரியும். நமக்கு அது தெரியாது. அதனால் இது பண்ண அவ்வளோ. இப்போ ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வேலையாக இருக்கார். ஸோ வந்து என்னை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துலலாம் கம்மை போட்டு பேக் டோரை ஒட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க, அப்புறம் காஞ்சப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ கம்மு இது பேக் டோருக்கு வந்து பிளாக் கலர் கம்மு போட்டோம். பேக் டோரை உட்கார வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ரப்பர் பேண்டு போட்டு நான் காய வச்சுட்டு திரும்ப உங்களுக்கு வீடியோவில் வரேன். ஓகே, நம்ம ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபோனை வந்து ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்காரு. நம்ம இந்த ஃபோனை காய வச்சுட்டோம். ஸோ வந்து இதை வந்து என்ன சொன்னார்னா, ப்ரோ வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நல்லா ஐபி போட்டு கார்னர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போயே க்ளீன் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி கம்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பெண்டிங்கு. மாதிரி ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு ஐபி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதோட கிளாரிட்டி வந்து இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ பாஸ்வேர்டு தெரில, நம்ம இந்த எமர்ஜென்சியில் போட்டு செக் பண்ணுறோம். ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல கிளாரிட்டியாகவே இருக்குது. ஸோ வந்து இதுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 1000 rupees தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பேக் டோர் கொஞ்சம் பழசாகிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கேட்டிருக்காரு. ஸோ அதுவுமே கஸ்டமருக்கு ஒட்டிட்டு கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காரு அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் நான் போடுறேன். ஸோ ஓகே கைஸ், பை.